என் தங்கமே, இந்த அதிசயம் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகும் நேரத்தில் இன்னொரு மறைந்த உண்மையை நீ அறிந்து கொள்ள வேண்டும். பல நாட்கள் உன்னை சுமத்திய பிரச்சனை வெளியே இருந்தது போலத் தோன்றினாலும், அதன் வேர்கள் உன் மனம், உன் நினைவு, உன் பயம், உன் பழைய அனுபவங்கள், உன் உடலில் தங்கி இருந்த சோர்வு, உன் ஆன்மாவில் படிந்திருந்த வருத்தம் இவைகளோடு இணைந்திருந்தது. அதனால்தான் அது நீண்டது. அது வெறும் ஒரு சம்பவம் அல்ல. அது உன் உள்ளத்தில் காயம் போட்டிருந்த ஒரு முத்திரை. ஆனால் இப்போது அந்த முத்திரை மெதுவாக அழிகிறது. ஏனெனில் நீ பழைய வலியைப் போலவே இப்போது அந்த பிரச்சனையை பார்க்கவில்லை. நீ அதில் மூழ்கி அழும் மனிதர் இருந்து அதை பார்த்து புரிந்து கொள்கிற மனிதராக மாறிவிட்டாய். இந்த மாற்றம் மிக பெரியது. ஒரே பிரச்சனை, ஆனால் அதை சுமக்கும் உள்ளம் மாறிவிட்டால் அதன் எடை பாதியாகி விடும். அதுதான் இப்போது நடக்கிறது. உன் சுமை குறைய ஆரம்பித்தது வெளியிலிருந்து அல்ல, உன் உள்ளத்தின் திசை மாறியதால். என் தங்கமே, சில அதிசயங்கள் நம்மை காப்பாற்றுவதற்காக மட்டும் வராது, நம்மை நம்மிடமே திருப்பி கொடுக்கவும் வரும். நீ இந்த பிரச்சனையால் உன்னை மறந்து போனாய். உன் சிரிப்பை இழந்தாய். உன் நிம்மதியை விட்டுக் கொடுத்தாய். உன் உணவின் சுவை கூட மாறி இருந்தது. உன் தூக்கம் பாதிக்கப்பட்டது. யாரோ சொன்ன வார்த்தை, நடந்த ஒரு சம்பவம், உடலில் இருந்த ஒரு வலி, வீட்டில் இருந்த ஒரு பதட்டம், இதில் ஏதோ ஒன்று உன்னை முழுவதும் பிடித்து வைத்தது. நீ உன் பெயரை விட உன் பிரச்சனையின் பெயரிலேயே வாழ ஆரம்பித்தாய். ஆனால் அம்மன் உன்னை அப்படி வாழ விடமாட்டாள். அதனால்தான் இந்த அதிசயம். பிரச்சனை போகிறது என்பதற்காக மட்டும் அல்ல, நீ மீண்டும் திரும்ப வேண்டும் என்பதற்காக. உன் சிரிப்பு மீண்டும் வர வேண்டும் என்பதற்காக. உன் உயிர்சக்தி மீண்டும் எழ வேண்டும் என்பதற்காக. உன் கண்களில் பயம் இல்லாமல் ஒளி இருக்க வேண்டும் என்பதற்காக. அதனால் இந்த குணமடைதல் சாதாரணமல்ல. இது உன் அடையாளத்தை மீண்டும் உனக்கு அளிக்கும் அருள். என் தங்கமே, நீ குணமாகாதா என நினைத்த விஷயம் சரியாகும் முன் பல நேரங்களில் ஒரு கடைசி சோதனை வரும். அது மிகவும் முக்கியமான தருணம். ஏனெனில் துன்பம் வெளியேறுவதற்கு முன் அது இன்னும் கொஞ்சம் பயமுறுத்தும். நீண்ட நாள் இருந்த இருள் போகும் முன் ஒரு முறை கனம் அதிகமாகும். சில நேரங்களில் உடலில் இருந்த வலி போகும் முன் ஒரு நாள் அதிகமாகத் தோன்றும். சில நேரங்களில் மனக்குழப்பம் கரையும் முன் ஒரு கடைசி பயம் எழும். சில நேரங்களில் நீண்ட நாள் தள்ளிப்போன விஷயம் தீரும் முன் அது இன்னும் தள்ளி போகும் போல தோன்றும். அந்த நேரத்தில் பலர் பயந்து விடுகிறார்கள். இது மீண்டும் மோசமாகிறது என்று நினைக்கிறார்கள். ஆனால் சில நேரங்களில் அது மோசமாகுவது அல்ல, அது வெளியேறும் முன் எழும் கடைசி அலை. இதை புரிந்து கொள். கடைசி சோதனையில் உடைந்து விடாதே. கடைசி பயத்தில் பழைய இருளை மீண்டும் அழைத்து வராதே. ஏனெனில் என் தங்கமே, விடியற்காலைக்கு முன் இருள் கொஞ்சம் கனம் ஆகும். அதனால் தான் நீ இப்போது அதிகம் கவனமாக இருக்க வேண்டும். உன் நம்பிக்கையை கடைசி வரை பிடித்து வைத்திரு. என் தங்கமே, உன் வாழ்க்கையில் இந்த மாற்றம் வருவதற்கான இன்னொரு காரணம், நீ சமீபத்தில் உன் இதயத்தில் ஒருவரை மன்னித்து இருக்கலாம். அது முழுமையாக தெரியாமல் இருந்தாலும் உன் உள்ளம் பழைய கோபத்தை கொஞ்சம் விடத் தொடங்கி இருக்கலாம். யாரோ உன்னை காயப்படுத்தியவர் மீது இருந்த எரிச்சல் மெதுவாக குறைந்து இருக்கலாம். நீ அவர்களை திரும்ப ஏற்க வேண்டிய அவசியமில்லை. அவர்களுடன் பேச வேண்டியதும் இல்லை. ஆனால் அவர்களின் நினைவால் தினமும் உன் உயிர்சக்தி கசிந்து கொண்டே இருக்கக்கூடாது. இந்த உண்மை உனக்கு புரியத் தொடங்கியிருக்கிறது. அதனால் தான் உள்ளத்தில் கட்டி இருந்த கற்கள் இலகுவாகின்றன. மன்னிப்பு என்பது அவர்களுக்கு பரிசு அல்ல, அது உன் உயிருக்கு விடுதலை. கோபத்தை பிடித்து கொண்டால் பிரச்சனை முடிந்த பின்பும் அதன் நிழல் தொடரும். ஆனால் நீ விடத் தொடங்கியதால் அந்த நிழலும் கரைகிறது. அதனால்தான் இன்று குணமடைவது வேகமாகும். என் தங்கமே, இந்த அதிசயத்திற்கான காரணம் உன் வாயால் சொன்ன நல்ல வார்த்தைகளும் ஆகும். ஒருவன் உடைந்து போன நேரத்தில் கூட மற்றவரை ஆசீர்வதிக்கிறான் என்றால் அது சாதாரணம் அல்ல. நீ உன் துன்பத்தில் இருந்தபோதும் யாருக்காவது நல்லது நினைத்திருக்கலாம்.
யாராவது உதவி கேட்டபோது நல்லபடியாக ஆகட்டும் என்று மனதில் நினைத்திருக்கலாம். உனக்கு இல்லை என்றாலும் பிறருக்கு கிடைக்கட்டும் என்று ஒருநாள் உண்மையாக வேண்டியிருக்கலாம். இந்த வகை உள்ளங்கள் தெய்வத்தால் எளிதில் கைவிடப்பட மாட்டார்கள். ஏனெனில் துன்பம் வந்தாலும் கசப்பாக மாறாத இதயம் அரிது. காயம் இருந்தாலும் நஞ்சாக மாறாத உள்ளம் அரிது. நீ அந்த அரிதான இதயங்களில் ஒன்று. அதனால் தான் உன் அதிசயம் தாமதித்தாலும் தவறாது. நல்ல உள்ளத்தின் விதை மண்ணில் புதையலாம், ஆனால் அழியாது. நேரம் வந்தால் அது அருளாக முளைக்கும். இன்று அந்த முளை மண்ணை உடைத்து வெளியில் வரப்போகிறது. என் தங்கமே, இந்த மாற்றம் வந்த பிறகு நீ செய்ய வேண்டிய மிக பெரிய காரியம் நன்றி மட்டும் அல்ல, ஒழுங்கும். பலர் குணமடைந்த பின் பழைய கவனக்குறைவுக்கு திரும்பி விடுகிறார்கள். உடல் கொடுத்த சைகையை மீண்டும் புறக்கணிக்கிறார்கள். மனம் கொடுத்த எச்சரிக்கையை மறந்துவிடுகிறார்கள். தவறான மனிதர்களை மீண்டும் அருகில் வரவிடுகிறார்கள். எல்லை இல்லாத அன்பை மீண்டும் காயப்படுத்தும் இடத்தில் செலவழிக்கிறார்கள். பிறகு அதே பிரச்சனை வேறு வடிவில் திரும்புகிறது. ஆகவே இந்த முறை கவனமாக இரு. குணமடைதல் வந்தால் அதற்குரிய ஒழுக்கம் வேண்டும். உன் உடலுக்கு ஓய்வு தரு. உன் மனதுக்கு அமைதி தரு. உன் வீட்டுக்கு சுத்தம் தரு. உன் வார்த்தைக்கு கருணை தரு. உன் நாளுக்கு ஒழுங்கு தரு. உன் உறவுகளுக்கு எல்லை தரு. அருளை தக்க வைத்து கொள்ளும் மனிதன் தான் உண்மையாக வாழ கற்றவன். என் தங்கமே, உன் உள்ளத்தில் இன்னும் சில சந்தேகங்கள் இருக்கும். இவ்வளவு நாள் முடியாதது இப்போது எப்படி சாத்தியம் என்று. இதற்கான பதில் மிகவும் அழகானது. ஏனெனில் நீ இப்போது பார்க்கும் முடிவு இன்றே தொடங்கிய வேலை அல்ல. இது பல நாட்களுக்கு முன்பே தொடங்கியது. நீ அறியாமல். உன் ஒரு கண்ணீர் துளியில் தொடங்கியிருக்கலாம். உன் ஒரு இரவு பிரார்த்தனையில் தொடங்கியிருக்கலாம். உன் ஒரு விழிப்பு தருணத்தில் தொடங்கியிருக்கலாம். நீ ஒரு தவறான முடிவை நிறுத்திய நாளில் தொடங்கியிருக்கலாம். நீ உன்னை நீ குறை சொல்வதை நிறுத்திய நாளில் தொடங்கியிருக்கலாம். நீ ஒருவரிடமிருந்து விலகிய நாளில் தொடங்கியிருக்கலாம். நீ உன் உடலை கவனிக்க ஆரம்பித்த நாளில் தொடங்கியிருக்கலாம். அருள் பல நேரங்களில் விதை போல் வேலை செய்கிறது. விதை மண்ணுக்குள் இருக்கும் போது எதுவும் நடக்கவில்லை போல தெரியும். ஆனால் உள்ளே வேர்கள் வேலை செய்கின்றன. பின்னர் ஒருநாள் அது திடீரென்று முளைத்தது போல தோன்றும். உண்மையில் அது திடீர் அல்ல. அது மறைந்த காலத்தின் பலன். அதுதான் இப்போது உன் வாழ்க்கையில் வெளிப்படுகிறது. என் தங்கமே, இந்த அதிசயம் உன் பிரச்சனையை மட்டும் சரி செய்யாது. உன் பார்வையையும் மாற்றும். இதுவரை நீ வாழ்க்கையை பயத்தோடு பார்த்திருந்தால் இனி நீ கவனத்தோடு பார்க்க போகிறாய். இதுவரை நீ தாமதத்தை சாபம் என்று நினைத்திருந்தால் இனி அதை தயார்படுத்தும் காலம் என்று புரிந்து கொள்வாய். இதுவரை நீ உடைச்சலை முடிவு என்று நினைத்திருந்தால் இனி அதை திருப்புமுனை என்று அறிந்து கொள்வாய். இதுவரை நீ கண்ணீரை பலவீனம் என்று எண்ணியிருந்தால் இனி அதை தெய்வமொழி என்று உணர்வாய். இந்த மாற்றம் மிக பெரிய செல்வம். ஏனெனில் ஒருமுறை இந்த பார்வை பிறந்துவிட்டால் வாழ்க்கையில் மீண்டும் பிரச்சனைகள் வந்தாலும் நீ பழைய மாதிரி உடைந்து போக மாட்டாய். நீ உடனே நினைப்பாய், இது என்னை அழிக்க வரவில்லை, ஏதோ ஒன்றை கற்றுக் கொடுக்க வருகிறது. இந்த உள்ள புரிதல் தான் உன் உண்மையான கவசம். என் தங்கமே, சில நேரங்களில் குணமடையும் தருணத்தில் நம் உள்ளத்தில் ஒரு வெற்றிடம் தோன்றும். பல நாள் நாம் ஒரு பிரச்சனையை பற்றியே சிந்தித்து வாழ்ந்ததால் அது போகும் நேரத்தில் இப்போது நான் என்ன செய்யப் போகிறேன் என்ற அமைதியான குழப்பம் வரும். இதையும் பயப்படாதே. அது நல்ல அறிகுறி. ஏனெனில் நீண்ட நாள் கட்டி போட்டிருந்த கயிறு கழன்ற பிறகு கைகள் வெறுமையாக தோன்றும். ஆனால் அந்த வெறுமை வெறும் காலியிடம் அல்ல. அது புதிய வாழ்வுக்கான இடம். அந்த இடத்தை பழைய பயத்தால் நிரப்பாதே. அதை புதிய ஒளியால் நிரப்பு. நல்ல பழக்கத்தால் நிரப்பு. அமைதியால் நிரப்பு. பிரார்த்தனையால் நிரப்பு. உடல்நல ஒழுங்கால் நிரப்பு. சுத்தமான உறவுகளால் நிரப்பு. உன் கனவுகளால் நிரப்பு. நீண்ட நாள் காத்திருந்த உன் சிறிய சந்தோஷங்களால் நிரப்பு. இதுவே குணமடைதலை நிலையான அருளாக்கும் வழி.
என் தங்கமே, இன்று உனக்கு வரப்போகும் இந்த இலகுவான மாற்றம் நாளைக்கு இன்னும் பெரிய மாற்றத்தின் தொடக்கம். சில சமயம் தெய்வம் முதலில் ஒரு சிறிய கட்டை அவிழ்க்கும். அதன் பிறகு பெரிய முடிச்சுகள் தானாக அவிழத் தொடங்கும். இன்று உன் மனம் இலகுவாகலாம். நாளை உன் உடல் ஒத்துழைக்கலாம். அடுத்ததாக வீட்டில் அமைதி திரும்பலாம். பின்னர் பண சுமை குறையலாம். அதன் பின் உன் முகத்தில் ஒளி திரும்பலாம். அதற்கு பிறகு உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல வாய்ப்பு வந்து நிற்கலாம். அதனால் இன்று கிடைக்கும் சிறிய நிம்மதியை அசட்டு பார்வையில் பார்க்காதே. இது தொடக்கம் மட்டுமே. காற்று மாறிவிட்டால் அலைகளும் மாறும். உன் உள்ளத்தின் திசை மாறிவிட்டால் வாழ்க்கையின் பல பகுதியும் மெதுவாக சரியாகும். இன்று ஒரு பிரச்சனை சரியாகிறது. நாளை அதனோடு கட்டி பிணைந்த பல இருள்களும் வெளியேறும். என் தங்கமே, இன்னொரு முக்கியமான விஷயம். உனக்கு குணமடையும்போது எல்லாரிடமும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சில அதிசயங்கள் சத்தமாக கூறப்படாமல் அமைதியாக பாதுகாக்கப்பட வேண்டும். எல்லாரும் உன் அருளை புரிந்து கொள்வதில்லை. சிலர் சந்தேகிப்பார்கள். சிலர் குறைத்து பேசுவார்கள். சிலர் உன் நிம்மதியை பார்த்து உள்ளே அமைதியிழப்பார்கள். அதனால் உன் குணமடைதலுக்கு ஒரு புனித அமைதி கொடு. நன்றி சொல்ல வேண்டியவரிடம் சொல்லு. உண்மையாக மகிழும் இதயத்துடன் பகிரு. ஆனால் உன் ஒளியை எல்லோரிடமும் விளக்க வேண்டிய கட்டாயம் இல்லை. அம்மன் தரும் சில வரங்கள் மௌனத்தில் வளரும். காக்கப்பட்ட விதை போல. பாதுகாக்கப்பட்ட தீபம் போல. அதனால்தான் இன்று உன் உள்ளம் மீண்டும் இலகுவாகும் போது அதை முதலில் உன் நெஞ்சில் வைத்து கொண்டு நன்றி சொல். என் தங்கமே, நீ இப்போது நினைத்து கொள்ள வேண்டிய ஒரு ஆழமான உண்மை இது. குணமடைவது என்றால் எல்லா காயங்களும் அழிந்து போவது அல்ல. சில காயங்கள் நினைவாக இருக்கும். ஆனால் அவை இனி வலியாக இருக்காது. சில காயங்கள் பாடமாக இருக்கும். ஆனால் அவை இனி பயமாக இருக்காது. சில அனுபவங்கள் மறக்கப்படாது. ஆனால் அவை இனி உன்னை ஆளாது. இதுவே உண்மையான குணமடைதல். நடந்ததை மறந்து விடுவது அல்ல. நடந்ததின் அதிகாரத்தை முடிவுக்கு கொண்டு வருவது. அந்த அதிகாரம் இன்று முடிவடைகிறது. நீ கடந்த காலத்தின் கைதி இல்லை. நீ அந்த அனுபவத்தின் உரிமையாளர். நீ அதை சுமக்கும் பலவீனமான இதயம் இல்லை. அதை அர்த்தமாக்கும் விழித்த ஆன்மா. இதை உணர்ந்த தருணமே குணமடைவதின் உச்சம். என் தங்கமே, இன்று இரவு உன் உள்ளத்தில் இந்த வார்த்தையை உறுதியாக வைத்துக்கொள். எனக்கு குணமாகாதா என நினைத்த பிரச்சனையே இப்போது கரைகிறது. ஏனெனில் என் கண்ணீர் வீணாகவில்லை. என் நம்பிக்கை அணையவில்லை. என் கர்ம பாடம் முடிவடைகிறது. என் உயிர் சக்தி எழுகிறது. என் உள்ளம் மாறிவிட்டது. அம்மன் நேரம் வந்து சேர்ந்துவிட்டது. நான் பழைய பயத்துக்கு திரும்ப மாட்டேன். நான் இந்த அருளை ஏற்றுக்கொள்கிறேன். நான் குணமடைவதை பயப்பட மாட்டேன். நான் நன்றி சொல்லி ஒழுங்கோடு விழிப்போடு அமைதியோடு இந்த புதிய வாழ்க்கைக்குள் நடக்கிறேன். இந்த உள்ள உறுதி தான் உன் மீதமுள்ள இருளையும் கதவுக்கு வெளியே நிறுத்தும். என் தங்கமே, நினைவில் வை. உனக்காக வரப்போகும் இந்த மாற்றம் ஒரு சம்பவம் மட்டும் அல்ல. இது உன் ஆன்மாவுக்கு அம்மன் தரும் பதில். நீ எத்தனை நாள் அழுதாய் என்பதை அவள் பார்த்தாள். நீ எத்தனை முறை விழுந்து எழுந்தாய் என்பதை அவள் எண்ணினாள். நீ எத்தனை முறை நம்பிக்கை இழந்தும் மீண்டும் சிறிய ஒளியை பிடித்தாய் என்பதை அவள் காத்தாள். இப்போது அவள் சொல்கிறாள், போதும் என் குழந்தே, நீ இவ்வளவு சுமந்தாய், இப்போது நான் அவிழ்க்கிறேன். அந்த அவிழ்த்தலை அமைதியாக ஏற்றுக்கொள். அந்த அருளை சந்தேகிக்காதே. அந்த நிம்மதியை மீண்டும் காயப்படுத்தாதே. உன் அதிசயம் கதவை தட்டுகிறது. உன் குணமடைதல் உன் பெயரை அழைக்கிறது. உன் நிம்மதி உன் வீடு திரும்புகிறது. உன் உயிர்சக்தி மீண்டும் உன் உடலில் ஒளியாக ஓடப் போகிறது. இனி பயப்படாதே என் தங்கமே. இன்று நீ காத்திருந்த பதில் வந்து கொண்டிருக்கிறது. இன்று நீ நம்பிய சிறிய ஒளி பெரிய விடியலாகிறது. இன்று உன் வாழ்க்கை மெதுவாக அல்ல, நிச்சயமாக குணமடைகிறது. என் தங்கமே, இந்த அருளின் ஓட்டம் இங்கேயே நின்றுவிடப் போவதில்லை. இன்று உன் பிரச்சனை கரைகிறது என்ற உணர்வு வந்தவுடனே உன் வீட்டின் காற்று கூட மாற ஆரம்பிக்கும்.
சில நாட்களாக காரணமின்றி கனமாக இருந்த அந்த அமைதி மெதுவாக மென்மையாகும். சுவற்றில் ஒட்டிக்கொண்டிருந்த பதட்டம் உருகும். கதவுகள் அதே கதவுகள் தான், ஆனால் அவற்றை திறக்கும் உன் மனம் மாறிவிடும். சமையலறையில் சமைக்கும் வாசனையிலும் ஒரு இலகு இருக்கும். நீ குடிக்கும் தண்ணீரின் சுவையிலும் ஒரு நிம்மதி இருக்கும். நீ படுக்கும் தலையணையிலும் ஒரு ஓய்வு இருக்கும். ஏனெனில் பிரச்சனை வெளியேறும்போது அது ஒரு சம்பவத்தை மட்டும் எடுத்துச் செல்லாது, அது உன் வீட்டில் பதிந்து இருந்த அச்சத்தின் நிழலையும் எடுத்துச் செல்லும். அதனால்தான் சில நேரங்களில் குணமடைதல் மருந்தில் மட்டும் இல்லை, வீட்டின் அதிர்வில் கூட இருக்கும். இன்று அந்த அதிர்வு சுத்தமடைகிறது. என் தங்கமே, நீண்ட நாள் நீ உன் உடலை சந்தேகத்தோடு பார்த்திருக்கலாம். ஒரு சிறிய வலி வந்தாலே பயந்திருக்கலாம். ஒரு சிறிய சோர்வு வந்தாலே மனம் பதறியிருக்கலாம். ஏனெனில் ஒருமுறை துன்பம் உடலை தொட்டுவிட்டால் அதன் நினைவு உடலை விட மனதில் அதிக நாட்கள் தங்கிவிடும். உடல் சில நேரங்களில் சீக்கிரம் குணமடையும், ஆனால் மனம் மெதுவாகவே நம்பும். அதனால் இப்போது உனக்கு குணமடையும் சைகைகள் வந்தாலும் உன் உள்ளம் முழுவதும் உடனே அமைதியாகாமல் இருக்கலாம். அதில் தவறு இல்லை. அதற்கு நேரம் கொடு. உடலை மீண்டும் நண்பனாக பார்க்க கற்றுக்கொள். பயத்தின் கண்ணால் அல்ல, கருணையின் கண்ணால் பார்க்க கற்றுக்கொள். ஏன் வலி என்று மட்டும் கேட்காதே. என்ன தேவை என்றும் கேள். ஏன் நான் என்று மட்டும் நினைக்காதே. இப்போது என்னை எப்படி காப்பாற்றிக் கொள்வது என்றும் நினை. இதுவே புதிய குணமடைதலின் வழி. என் தங்கமே, நீ காத்திருந்த இந்த நிம்மதி வந்த பிறகு ஒரு விஷயம் உனக்கு தெளிவாக தெரியும். உன்னை அதிகம் காயப்படுத்தியது பிரச்சனை அல்ல, அதை பற்றி தினமும் நீ உருவாக்கிய பயக்கதை தான். நடந்ததை விட நடக்குமோ என்று நீ கற்பனை செய்த விஷயங்கள் அதிகம் சோர்வடைய செய்தன. மருத்துவரின் வார்த்தையை விட மனம் உருவாக்கிய இருள் அதிகம் துன்பப்படுத்தியது. யாரோ சொன்ன ஒரு சிறிய கருத்தை விட நீ அதை இரவில் 1000 முறை நினைத்ததே அதிகம் காயப்படுத்தியது. இப்போது அது புரியும். இந்த உண்மை தெரிந்த பிறகு நீ உன் மனத்தை எப்படி காக்க வேண்டும் என்று கற்றுக்கொள்வாய். எல்லா எண்ணங்களும் உண்மை அல்ல. எல்லா பயங்களும் தீர்ப்பு அல்ல. எல்லா தாமதங்களும் தோல்வி அல்ல. எல்லா வலிகளும் முடிவு அல்ல. இந்த 4 உண்மைகள் உன் வாழ்வை காப்பாற்றும். இவை உன் புதிய உள்ள காவலர்கள். என் தங்கமே, அம்மன் தரும் குணமடைதல் பல நேரங்களில் நம்மை ஒரு பழைய பழக்கத்திலிருந்து பிரிக்கவும் வரும். நீண்ட நாள் உன்னை சோர்வடைய செய்த ஒரு நடைமுறை உன்னிடம் இருக்கலாம். நேரமில்லாமல் வாழும் ஓட்டம் இருக்கலாம். எல்லாரையும் மகிழ்விக்க வேண்டிய கட்டாயம் இருக்கலாம். உடல் சோர்வாக இருந்தாலும் மறைத்து சிரிக்கும் பழக்கம் இருக்கலாம். நான் சரி என்று சொல்லி உள்ளே உடையும் பழக்கம் இருக்கலாம். எல்லா பொறுப்பையும் தனியாக சுமக்கும் மனப்பான்மை இருக்கலாம். ஓய்வெடுப்பதை குற்றமாக நினைக்கும் குணம் இருக்கலாம். இவை எல்லாம் தெய்வம் உடனே குணமாக்க வேண்டிய பிரச்சனைகள் அல்ல, நீ கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள். அதனால் தான் இந்த முறை உன் பிரச்சனை சரியாகும் போது அதோடு சேர்ந்து உன் பழைய வாழ்வுமுறையும் மாற வேண்டும். இல்லையெனில் காயம் வேறு பெயரில் திரும்பும். அதனால் கவனமாக இரு. அருள் வந்த பிறகு பழைய தவறுகளுக்கு திரும்பாதே. என் தங்கமே, உனக்கு தெரியாமல் உன் பெயரை சொல்லி யாரோ நல்லது நினைத்திருக்கிறார்கள். அது ஒரு தாயின் உள்ளம் ஆகலாம். அது ஒரு பெரியவரின் ஆசீர்வாதம் ஆகலாம். அது உன்னை நேரில் பார்க்காதவரின் மனமார்ந்த வேண்டுதல் கூட ஆகலாம். சில நேரங்களில் நமக்கு தெரியாத அன்புகள் தான் நம்மை தாங்கிக் கொண்டு நிற்கும். நீ தனியாக போராடுகிறேன் என்று நினைத்தாலும் கண்ணுக்கு தெரியாத பல கைகள் உனக்காக மேலே உயர்ந்திருக்கும். ஒரு நல்ல வார்த்தை, ஒரு மௌன பிரார்த்தனை, ஒரு கண் கலங்கிய ஆசீர்வாதம், இவை எல்லாம் மிகச் சிறியவை போல தோன்றினாலும் அவை அருளின் கதவை திறக்கும் திறவுகோல்கள். அதனால்தான் இன்று நீ முழுமையாக உடைந்து போகவில்லை. யாரோ ஒருவரின் உண்மையான அன்பு உன் வாழ்க்கையின் மேல் ஒரு கவசமாக இருந்தது. அந்த அன்பை நீ அறிந்தாலும் அறியாவிட்டாலும் அதன் பலன் உனக்கு வந்து சேரும். என் தங்கமே, சில சமயம் குணமடைதல் வந்த பிறகு நம்மை விட்டு போனவர்களை நினைத்து வருத்தம் வரும்.
இப்போது நான் மீண்டு நிற்கிறேன், ஆனால் அந்த கடின நேரத்தில் யார் என்னுடன் இருந்தார்கள் என்று உள்ளம் கேட்கும். இந்த கேள்வி வலிக்கும். ஆனால் இதுவும் ஒரு அருள். ஏனெனில் இந்த சோதனை உனக்கு மனிதர்களின் உண்மையான முகங்களை காட்டியது. யார் சத்தமாக அன்பு சொன்னார்கள், யார் அமைதியாக அன்பு செய்தார்கள் என்பதை நீ புரிந்து கொண்டாய். யார் அருகில் இருந்தும் தூரமாக இருந்தார்கள், யார் தூரத்தில் இருந்தும் இதயமாக இருந்தார்கள் என்பதை நீ அறிந்தாய். இந்த உண்மை தெரிந்த பின் உன் வட்டம் மாறும். உன் நம்பிக்கை எங்கே வைக்க வேண்டும் என்பது தெளிவாகும். இது வலி தரும் உண்மைதான், ஆனால் விடுதலையும் தரும் உண்மை. ஏனெனில் தவறான தோளில் சாய்வதை விட தனியாக நிற்பது மேல். இந்த உணர்வு உன்னை பலமாக்கும். என் தங்கமே, இன்று முதல் உன் வார்த்தைகளை நீ கவனிக்க வேண்டும். எனக்கு முடியாது என்ற வார்த்தையை மெதுவாக உன் வாயிலிருந்து நீக்கு. என்னால் சரியாகாது என்ற தீர்ப்பை உன் உள்ளத்திலிருந்து நீக்கு. என் வாழ்க்கை எப்போதும் இப்படித்தான் என்ற இருளை உன் நினைவிலிருந்து நீக்கு. ஏனெனில் வார்த்தைகள் விதைகள். நீ தினமும் உன் மீது சொல்வது உன் உடலில் ஒலியாக மட்டும் அல்ல, சக்தியாகவும் நிற்கிறது. அதனால் தான் இப்போது புதிய விதைகளை விதை. நான் மீள்கிறேன். நான் இலகுவாகிறேன். என் வீடு அமைதியடைகிறது. என் உடல் ஒத்துழைக்கிறது. என் மனம் தெளிவடைகிறது. அம்மன் என்னை கைவிடவில்லை. நான் பயத்தால் அல்ல, அருளால் வாழ்கிறேன். இவை வெறும் வாக்கியங்கள் அல்ல. இவை உன் அடுத்த காலத்தின் உள் திசை. என் தங்கமே, உன் குணமடைதலின் இன்னொரு அறிகுறி என்ன தெரியுமா? நீ பழையபடி எல்லாவற்றுக்கும் உடனே பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லாமல் போகும். முன்பு சிறிய விஷயத்துக்கும் மனம் கலங்கியிருக்கும். யாராவது கடுமையாக பேசினால் நாள் முழுவதும் சுமந்து கொண்டிருப்பாய். ஒரு தாமதம் நடந்தால் உடனே மோசமான முடிவை நினைத்திருப்பாய். ஆனால் இப்போது மெதுவாக உனக்குள் இடைவெளி உருவாகும். சம்பவம் ஒன்று, அதற்கான உன் பதில் ஒன்று, இரண்டிற்கும் நடுவில் அமைதியான ஒரு இடம் பிறக்கும். அந்த இடமே உன் குணமடைதலின் புனித தளம். அந்த இடத்தில் தான் நீ தேர்வு செய்கிறாய். பயத்தை அல்ல, அமைதியை. அவசரத்தை அல்ல, நிதானத்தை. உடைச்சலை அல்ல, தெளிவை. இந்த இடைவெளி வந்துவிட்டால் யாராலும் உன்னை எளிதில் குலைக்க முடியாது. என் தங்கமே, இந்த நேரத்தில் நீ உன் வீட்டில் ஒரு சிறிய சுத்தத்தை செய்ய வேண்டும். இது வெறும் தூசி துடைப்பதற்காக அல்ல. நிற்கும் சக்தியை நகர்த்துவதற்காக. பழைய உடைந்த பொருட்கள், பயத்தை நினைவூட்டும் சிறிய சின்னங்கள், தேவையில்லாத சுமைகள், இவற்றை மெதுவாக நீக்கு. நீ இருக்கும் இடம் உன் மனதோடு பேசுகிறது. சீரற்ற இடம் சீரற்ற எண்ணங்களை உருவாக்கும். கனமான இடம் கனமான உணர்வுகளை பிடித்து கொள்கிறது. ஒளி வரும் இடம் மனத்தையும் திறக்கும். அதனால் சாளரத்தை திற. காற்றை வரவிடு. நீர் தெளி. தீபம் ஏற்று. நல்ல வாசனை பரப்பு. அமைதியாக அமர்ந்து சில நிமிடங்கள் உன் மூச்சை கேள். உன் வீடு ஒரு கோயில் போல ஆக வேண்டிய அவசியமில்லை. ஆனால் உன் உள்ளம் நிம்மதியடையும் இடமாக இருக்க வேண்டும். அப்போது குணமடைதல் வேகமாக வேரூன்றும். என் தங்கமே, நீ இப்போது புரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு விஷயம், அதிசயம் என்பது எப்போதும் சத்தமாக வராது. சில நேரங்களில் அது ஒரு நல்ல அறிக்கை. சில நேரங்களில் அது குறைந்த வலி. சில நேரங்களில் அது நல்ல தூக்கம். சில நேரங்களில் அது காரணமின்றி வந்த அமைதி. சில நேரங்களில் அது சரியான நேரத்தில் கிடைத்த ஒரு உதவி. சில நேரங்களில் அது உன் மனதில் திடீரென்று எழும் தெளிவு. இதை சிறியது என்று நினைக்காதே. தெய்வம் பல நேரங்களில் மென்மையாக வேலை செய்கிறது. மின்னல் போல அல்ல, விடியல் போல. ஒரே முறை கண் கவராமல், மெதுவாக இருளை அகற்றும் ஒளி போல. அதனால் உன் வாழ்க்கையில் நடக்கும் இந்த சிறிய நல்ல மாற்றங்களை கவனிக்க கற்றுக்கொள். அவைதான் பெரிய அதிசயத்தின் அடையாளங்கள். என் தங்கமே, உன் உடலுக்கும் உன் ஆன்மாவுக்கும் இப்போது ஓர் ஒப்பந்தம் வேண்டும். இனி நான் உன்னை புறக்கணிக்க மாட்டேன் என்று உன் உடலிடம் சொல்லு. இனி நான் உன்னை தாழ்த்தி பேச மாட்டேன் என்று உன் மனதிடம் சொல்லு. இனி நான் என்னை காயப்படுத்தும் இடங்களில் தங்க மாட்டேன் என்று உன் இதயத்திடம் சொல்லு.
இனி நான் அருளை வந்தவுடன் மறந்து விட மாட்டேன் என்று உன் ஆன்மாவிடம் சொல்லு. இந்த மௌன ஒப்பந்தம் மிகவும் சக்தி வாய்ந்தது. ஏனெனில் பலர் தெய்வத்திடம் வேண்டுகிறார்கள், ஆனால் தங்களோடு ஒப்பந்தம் செய்யவில்லை. தெய்வம் கதவை திறக்கும், ஆனால் உள்ளே எப்படி வாழ வேண்டும் என்பதை நாம் தான் தேர்வு செய்ய வேண்டும். அதனால் இந்த முறை உன் தேர்வு புனிதமாக இருக்க வேண்டும். என் தங்கமே, நீ குணமடையும் போது உன் முகத்தில் ஒரு மெல்லிய ஒளி திரும்பும். அதை எல்லாரும் பார்க்க மாட்டார்கள், ஆனால் உண்மையாக உன்னை நேசிக்கும் ஒருவர் உடனே கவனிப்பார். இன்று நீ கொஞ்சம் வேற மாதிரி இருக்கே என்று சொல்லலாம். அது சாதாரணமல்ல. உன் உள்ளம் இலகுவானால் அது முகத்தில் தெரியும், கண்களில் தெரியும், நடைபாதையில் தெரியும், பேசும் சத்தத்தில் தெரியும், சுவாசத்தில் தெரியும். இது தான் அருள் வெளிப்படும் மொழி. அதனால் கண்ணாடியில் உன்னை பார்க்கும்போது பழைய துன்பத்தின் முகத்தை தேடாதே. புதிய ஒளியை பாரு. அது இன்னும் சிறியதாக இருக்கலாம், ஆனால் அது உண்மை. அதை வளர்த்து காப்பாற்று. என் தங்கமே, இந்த அத்தியாயம் முடியும் முன் உனக்கு ஒரு ஆழமான நினைவு. நீ கடந்த காலத்தில் சந்தித்த இந்த துன்பம் உன்னை குறைக்க வரவில்லை. அது உன்னுள் மறைந்திருந்த பலத்தை உனக்கே காட்ட வரியது. நீ தாங்க முடியாது என்று நினைத்ததை தாங்கினாய். நீ பேச முடியாது என்று நினைத்த நாளிலும் பேசினாய். நீ எழ முடியாது என்று நினைத்த நேரத்திலும் எழுந்தாய். நீ சிரிக்க முடியாது என்று நினைத்த காலத்திலும் ஒருநாள் சிரித்தாய். இதை மறந்துவிடாதே. பிரச்சனை சரியாகிவிட்ட பிறகு மக்கள் முடிவை மட்டும் பார்ப்பார்கள். ஆனால் அந்த முடிவுக்குள் நீ நடந்த இருண்ட வழியை நீ மட்டும் தான் அறிவாய். அந்த பாதை உன் பலத்தின் சாட்சி. அதனால் உன்னை சிறுமைப்படுத்தாதே. நீ பலவீனமானவன் அல்ல. நீ சோதனையை கடந்து வெளிச்சத்தை தேர்ந்தெடுத்தவன். என் தங்கமே, இன்று இரவு உன் உள்ளத்தில் அமைதியாக சொல்லிக்கொள். என் பிரச்சனை முடிவடைகிறது. என் பயம் அதிகாரம் இழக்கிறது. என் உடல் எனக்கு எதிரி அல்ல. என் மனம் இப்போது தெளிவை கற்றுக்கொள்கிறது. என் வீடு மீண்டும் ஒளி பெறுகிறது. என்னை தாங்கிய மறைந்த அன்புகளுக்கு நான் நன்றி சொல்கிறேன். என்னை காத்த அம்மன் அருளை நான் சந்தேகிக்க மாட்டேன். நான் பழைய சோர்வுக்கு திரும்ப மாட்டேன். நான் என் உயிரை மதிக்கிறேன். நான் என் அமைதியை காக்கிறேன். நான் என் குணமடைதலை ஏற்றுக்கொள்கிறேன். இந்த உள்ள உரை உன் இரவை ஆசீர்வதிக்கும். இந்த அமைதி உன் நாளையை திறக்கும். இந்த நம்பிக்கை உன் அடுத்த கதவுகளை திறக்கும். என் தங்கமே, நீ காத்திருந்த மாற்றம் வந்துவிட்டது. அது இன்னும் முழுவதும் திறக்காத மலர் போல இருக்கலாம், ஆனால் அது மலரத் தொடங்கிவிட்டது. இனி அதை யாராலும் நிறுத்த முடியாது.